பாண்டிய ஸ்டோர் நியூ பிரேமோ கோமதி வீட்டில் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்காங்க. உடனே கதிரை என்னடா நடக்குதுங்க, அவள் அவளா தாலி கட்டிக்கிறேன்னு சொல்கிறா. அந்த குமார் தாலி கட்டலையா, எனக்கு ஒன்றுமே புரியலையடா அப்படின்ட்டு ரொம்பவே அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்க. உடனே மீனா என்னடி நடக்கிறத ஏற்கனவே இந்த விஷயத்தை பற்றி எங்ககிட்ட சொல்லிட்டு அரசின்றாங்க. ஏண்டி இதையுமா மறைச்சிங்க அப்படின்றாங்க. மறைக்கணும்னு எதுவும் இல்லாத, அவளே நேரம் வரும்போது சொல்கிறேன்னு சொன்னா. ஆனால் அவளாதான் கட்டிக்கிட்டாலாம். ஏன்னா நாளை பின்னுக்கு இது மாதிரி பிரச்சனை வரும்னா அவ இப்படி ஒரு பிளானை பண்ணியிருக்கான்றாங்க. படுபாவி இப்படி பண்ணிட்டானேன்றாங்க. அது மட்டும் கடத்திட்டு போகாதுன்னு இருந்தா அரசியோடைய கல்யாணமும் நல்லபடியும் நடந்திருக்கும். தேவையில்லாம நம்ம எல்லாம் அவளை சந்தேகப்படுற மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்பவே கவலையோடு இருந்துகிட்டு இருக்காங்க. இங்க அப்பதான் இருந்துட்டு ஏமா இப்படி சொல்லிட்டு இருக்க பாட்டி, நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன் பாட்டி. இவன் கழுத்துல தாலி கட்டல, நானும் இவன் கூட விருப்பப்பட்டு வரல. இவனை கடத்திட்டு வந்துட்டான். ஒரு நாள் ஃபுல்லா கூட வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் யார் பாட்டி நம்புவாங்க? என் குடும்பம் அசிங்கப்பட்டு நிற்கும்ன்றதுனால தான் நான் இப்படி ஒரு விஷயம் பண்ணேன். நான் மட்டும் அப்படி பண்ணாத இருந்தால் இன்னும் என் குடும்பம் ரொம்ப அசிங்கப்பட்டு இருக்கும் அப்படின்ட்டு பாட்டிக்கு எல்லாம் புரிய வைக்கிறாங்க. பாட்டி அதெல்லாம் கேட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. அடுத்து நடக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.